அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிடமிருந்து F-35 போர் விமானங்களை வாங்கக்கூடிய திட்டத்தில் சவுதி இருக்காங்க அப்படிங்கிற தகவலை கேள்விப்பட்டு இஸ்ரேல் பெரும் அளவில் கவலை அடைந்திருக்காங்க. இஸ்ரேல் இந்த திட்டத்திற்காக எதற்காக கவலை அடைந்திருக்காங்க, அதனுடைய பின்னணி விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை பற்றியும் தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இடையிலான உறவுகளில் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் இஸ்ரேலுடன் உறவுகளை ஏற்படுத்துவது போன்ற பல முக்கியமான பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் விவாதத்திற்கு வந்திருக்குங்க. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் விரைவில் அமெரிக்கா செல்ல இருக்கக்கூடிய நிலையில் சவுதி அரேபியா அமெரிக்காவிடமிருந்து F-35 போர் விமானங்களை வாங்கக்கூடிய விவகாரம் மீண்டும் எழுந்திருக்கிறது. இது குறித்து 2 தகவல்கள் வெளிவந்திருக்குங்க. முதலாவதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் பல பில்லியன் டாலர் மதிப்பிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க. இரண்டாவதாக இந்த ஒப்பந்தத்தின் கீழ் சவுதி அரேபியா அமெரிக்காவிடமிருந்து 48 விமானங்களை வாங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. F-35 ஒப்பந்தம் குறித்து அறிந்த அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தத்திற்கான பாதை இப்போதைக்கு தெளிவாக இல்லை. இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்ய அமெரிக்க அரசு, அமெரிக்க அதிபர் மற்றும் நாடாளுமன்றம் ஆகிய 3 தரப்பினரின் ஒப்புதலும் அவசியங்க. சவுதி எழுத்தாளர் முபாரக் அல் அத்தியா கூறுகையில், இது போன்ற ஒப்பந்தங்களுக்கு சட்டப்படி அமெரிக்க அரசு மட்டுமின்றி நாடாளுமன்றத்தின் அனுமதியும் பெற வேண்டும் அப்படிங்கிறத சவுதி அரேபியா புரிந்து கொண்டிருக்காங்க. அவர் BBC உருதுவிடம் பேசும்போது, இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாடாளுமன்றத்தை இணங்க வைக்க முடிந்தால் மட்டுமே ஒப்பந்தத்தை அவர் முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஒப்பந்தம் தொடர்பாக ஜனநாயக கட்சியினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சவுதி அரேபியா இஸ்ரேல் உறவுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு முபாரக் அல் அகத்தியா சொல்லியிருக்கார். ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க சட்டப்பூர்வ நடவடிக்கையை எடுத்திருக்கார். ஏன்னா அவர் சவுதி அரேபியாவை ஒரு உத்தி ரீதியான கூட்டாளியாக கருதுகிறார். அதனால் அதனுடைய பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்வது அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் கீழே அவசியம் அப்படின்னு அவர் நம்புறார். சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய அமெரிக்கா மறுத்தா சீனா மற்றும் ரஷ்யா போன்ற அமெரிக்காவின் எதிரிகளை சவுதி அரேபியா நாடக்கூடும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல சந்தர்ப்பங்களில் கவலை தெரிவித்திருக்காங்க அப்படின்னு முபாரக் அல் அத்தியா கூறுகிறார். சவுதி அரேபியா மீண்டும் மீண்டும் போர் விமானங்களுடன் சேர்த்து மற்ற வகையான இராணுவ மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை வாங்குவது பற்றி பேசியிருக்கிறது அப்படின்னு அல் அத்தியா விளக்கியும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்தம், அதாவது சவுதி அரேபியா அமெரிக்காவிடமிருந்து F-35 போர் விமானங்களை வாங்க விரும்புகிறாங்க அப்படின்னும் தெரியுதுங்க. இந்த ஒப்பந்தம் நிறைவேறினா அது அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையில் ஒரு முக்கிய மாற்றத்தை குறிக்குமா. இதனுடைய பொருள் மத்திய கிழக்கில் இஸ்ரேலின் இராணுவ சக்திக்கு சவால் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருப்பினும் சவுதி அரேபியாவுடனான இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேலின் இராணுவ மேலாதிக்கம் இந்த பிராந்தியத்தில் நீடிக்கக்கூடிய வகையில் நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் சேர்க்கப்படலாம். ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்ய விரும்புகிறார். ஏன்னா சவுதி தலைமையின் நோக்கங்களை அவர் புரிந்து கொள்கிறார். சவுதி அரேபியாவின் இலக்கு அதன் எல்லைகளின் பாதுகாப்பை தாண்டி இல்லை அப்படின்னு ட்ரம்ப் நம்புகிறார் அப்படின்னு முபாரக் அல் அத்தியா கூறுகிறார். இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அதன் சில அண்டை நாடுகளை போல் அல்லாமல் சவுதி அரேபியாவுக்கு விரிவாக்க விருப்பங்கள் இல்லை அப்படிங்கிறதையும் அதிபர் ட்ரம்ப் அறிவார் அப்படின்னு அல் அத்தியா கூறுகிறார். அமெரிக்க சவுதி அரேபியாவுக்கு F-35 போர் விமானங்களை விற்பதை இஸ்ரேல் விரும்பவில்லை அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இஸ்ரேலிய ஊடக செய்திகளின்படி பார்த்தோம்னா
மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடன் அதன் உறவுகள் இயல்புக்கு திரும்பல அப்படின்னாலும் இது போன்ற ஒரு ஒப்பந்தம் எதிர்காலத்தில் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு ஒரு தீவிர அச்சுறுத்தலை உருவாக்கலாம். ஆனால் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் தற்போது அது அரபு நாடுகள் விவகாரத்தில் அதனுடைய கொள்கைகள் மற்றும் கடமைகளை மாற்ற விரும்பலை அப்படின்னும் முபாரக் அல் அத்தியா நம்புகிறாரு. இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை பாலத்தீனம் ஆகுங்க. 1967 ஆண்டு எல்லைகளின் அடிப்படையில் ஒரு சுதந்திர பாலத்தீன தேசம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சவுதி அரேபியா நம்புறாங்க. மத்திய கிழக்கின் எதிர்காலம் குறித்த எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் இதுவே அடிப்படை நிபந்தனையாகும். சவுதி அரேபியா F-35 போர் ஜெட் தொழில்நுட்பத்தை ரஷ்யா, சீனா அல்லது ஈரானுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இஸ்ரேல் அஞ்சுகிறது அப்படின்னு அல் அத்தியா கூறுகிறார். அப்படி நடந்தா ஈரான் பாதுகாப்பு விஷயத்துல ஒரு படி முன்னேறி அதற்கு எதிராக இஸ்ரேலின் மேலாதிக்கம் குறைந்துவிடும். இதற்கு முன்னர் 2020 ஆண்டுல இது போன்ற கவலை எழுந்திருக்கு. அப்போது அமெரிக்கா ஆப்ரஹாம் ஒப்பந்தங்களின் கீழே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு F-35 விமானங்களை விற்கவிருந்தது. இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒப்பந்தம் முன்னேற முடியல. அந்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள்ல விமானங்களின் செயல்பாடுகள் குறித்து அமெரிக்கா பல கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விமானங்களை பயன்படுத்துவதற்கான நிபந்தனைகளும் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சீனாவுடன் ஐக்கிய அரபு அமீரகம் கொண்டிருக்கக்கூடிய ஆழமான உறவுகள் காரணமாக தொழில்நுட்ப பரிமாற்றம் நடந்துவிடுமோ அப்படின்னு அமெரிக்காவும் கவலைப்பட்டது. ட்ரம்ப் தன்னுடைய 2வது பதவி காலத்தில் சவுதி அரேபியாவுக்கான ஆயுத ஒப்பந்தங்களுக்கு கதவுகளை திறந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு மே மாதம் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஒரு முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. இது அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தமாக விரிவரிக்கப்பட்டது. அமெரிக்காவில் ட்ரம்பின் சவுதி பயணத்தின் போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. ட்ரம்ப் சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 3 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். வெள்ளை மாளிகை வழங்கிய தகவலின்படி அமெரிக்கா சவுதி அரேபியாவுடன் $600 பில்லியன் மதிப்பிருக்கக்கூடிய ஒரு விரிவான ஒப்பந்தத்தை செய்திருக்காங்க. $142 பில்லியன் மதிப்பிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்த விரிவான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும். இதன் கீழ் அது அமெரிக்காவிடமிருந்து F-35 போர் விமானங்களை வாங்கும். இருந்தாலும் F-35 போர் விமான ஒப்பந்தத்தின் உண்மையான சோதனை அமெரிக்க நாடாளுமன்றத்தின் அரங்குகளில் தான் நடக்க இருக்கிறது. சவுதி இளவரசர் மற்றும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் சவுதி அமெரிக்கா உறவுகளில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அனைத்து கோப்புகளும் இருதரப்பினராலும் விவாதிக்கப்படுகிறது. மேலும் கருத்து வேறுபாடுகள் உறவுக்கு தடையாக மாறுவதற்கு அனுமதிக்கப்படுவது இல்லை அப்படின்னு முபாரக் அல் அத்தியா கூறுகிறார். சவுதி இளவரசரின் அமெரிக்க பயணத்தின் நோக்கம் ஆயுத ஒப்பந்தத்தை இறுதி செய்வது கிடையாது. மாறாக இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் மற்றும் பொருளாதார உறவை ஆழப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் அப்படின்னு அவர் கூறுகிறார். இந்த காலகட்டத்தில் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குறித்து விவாதிக்கப்படும் அப்படின்னு வெளிப்படையானது. சவுதி அரேபியா பற்றி முபாரக் அல் அத்தியா என்ன சொல்லியிருந்தாருன்னா அது F-35 போர் விமானங்களுடன் சேர்த்து பிற விருப்பங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு பாதுகாப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சவுதி இளவரசரின் அமெரிக்க பயணத்தில் F-35 பற்றிய விவாதம் முக்கியமானது. ஆனால் அது உறவுகளை நிர்ணயம் செய்யும் முக்கிய காரணி இல்லை அப்படின்னு அவர் கூறுகிறார். போர் விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு விற்க ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க நாடாளுமன்ற ஒப்புதலை பெறணும். சவுதி அரேபியா அமெரிக்காவிடமிருந்து F-35 போர் விமானங்களை வாங்க உறுதி பூண்டுள்ளது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் எந்த விதமான தாக்குதல் நடந்தாலும் சவுதி அரேபியாவை பாதுகாக்கக்கூடிய வகையில் அமெரிக்காவுடன் ஒரு விரிவான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொள்வதில் அதனுடைய கவனம் இருக்கு. அண்மையில் அமெரிக்கா கத்தார் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை அமெரிக்கா அறிவித்திருந்தாங்க. இதன் கீழ் கத்தார் மீதான எந்த ஒரு தாக்குதலும் அமெரிக்காவின் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் அப்படின்னு கூறப்பட்டது. இந்த ஒப்பந்தம் அதிபரின் செயலாக்க உத்தரவாக
வெளியிடப்பட்டுச்சு. அதாவது அமெரிக்க அதிபர் மாறினா இதை திருத்தலாம் அல்லது ரத்து செய்யலாம். கத்தாருடன் ஒப்பந்தம் சட்ட ரீதியாக கட்டாயமாக அமலாக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தம் அல்ல. இதற்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதலும் தேவையில்லை. சவுதி அரேபியாவின் முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் தற்போது இதுதான். அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கத்தாரை போல அமெரிக்க நிர்வாகத்தில் ஏற்படும் மாற்றங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு ஒப்பந்தத்தை அது ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற கேள்வியும் உருவாகியிருக்கிறது.